குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீ காலில் கொடுத்த கால்ஸ் வந்து எந்த அளவுக்கு டார்கெட்டாக இருக்குது, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கிட்ட இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு ஓப்பன் பண்ணும்போது கேப் அப் ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட 20,333 ஓப்பன் பண்ணிருக்கு. அது பார்த்திங்கன்னா 250-46 தான் க்ளோஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் ப்ளஸ் வந்துடுச்சு. நம்ம வந்து என்னென்ன கால் கொடுத்துருந்தோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து 25,250 அப்படின்ற கால் கொடுத்துருந்தோம். அது என்ன ப்ரைஸுக்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம், 147. டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து 170 கொடுத்துருந்தோம். ஸ்டாப் லாஸ் வாங்குகிற இடத்துல 10லேருந்து 12 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அது வந்து 135 வரலையும் வந்துட்டு ரிட்டன் ஆகிடுச்சு. அது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்காது நீங்கள் ஒரு 12 பாயிண்ட் போட்டிருந்தீங்கன்னா. ஆனால் இது வந்து வாங்கினது வந்து அதிக ரேட்டில் தான் வாங்கியிருக்க முடியும் நீங்கள். ஏன்னா ஓப்பன் பண்ணதே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, 160 கிட்ட ஓப்பன் ஆகிருக்கு. இது வாங்கி உங்களால் ட்ரேட் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. ஒரு வேளை வாங்கியிருந்தால் செகண்ட் கேண்டில் 160 ரூபாயில் வாங்கியிருக்கலாம். டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 15 பாயிண்ட்டு தான் போயிருக்கு, 15-16 பாயிண்ட்டு. இது வந்து 10 பாயிண்ட் தான் ஒரு லாட்டுக்கு வந்து டார்கெட் கிடச்சிருக்கோம். நம்ம சொன்ன ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப நேரம் மெயின்டைன் ஆகிட்டு அது வந்து ஒரு 11:45 தான் கீழே வந்திருக்கு. அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த இடம் வரவே இல்லை. அதனால தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக போட சொல்கிறது. அந்த பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு மேலே வாங்கலாம், அது வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகாமல் திரும்ப நீங்கள் வாங்கின ப்ரைஸ் ஹை ஆகிடும் அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு வேளை இதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கோம், 10லேருந்து 15 பாயிண்ட்டு. அதுக்கடுத்து நம்ம வந்து கொடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, 25,300ன்ற கால் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இந்த கால் வந்து நம்ம எங்கே கொடுத்துருந்தோம்னா 112க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணதே கிட்டத்தட்ட 130 தான் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன டார்கெட் 125. அந்த டார்கெட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா 125 ஒரு 150. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 15 பாயிண்ட் தான் எடுத்திருக்க முடியும். ஏன்னா எல்லா காலுமே வந்து 15 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கு. இது வந்து நம்ம 112 கொடுத்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட்டு. அதுவும் அதே போல் தான் போன அந்த 250 கால் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அதே போல் 11:45 அந்த மாதிரி டைமில் தான் ரெண்டு காலுமே, இந்த காலுமே வந்து ஸ்டாப் லாஸுக்கு நம்ம சொன்ன ஸ்டாப் லாஸ் கீழே போயிருக்கு, அதாவது 100க்கு மேலே. அடுத்து நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கால் கொடுத்துருந்தோம் 350 பார்த்திங்கன்னா நம்ம 106க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 125 கொடுத்துருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட் 96. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இது கொஞ்சம் அவுட் த மணியாக இருந்ததால் கொஞ்சம் சீக்கிரமாக ஹிட் பண்ணிடுச்சு. இதுலேயும் உங்களுக்கு பெரிய அளவு ப்ராஃபிட் கிடச்சிருக்காது. உங்களால் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண அதிக சான்ஸ் இருந்திருக்கும். ஒருவேளை கரெக்டாக ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 10 பாயிண்ட்டில் வந்து 10லேருந்து 15 பாயிண்ட் வரலையும் போச்சு. அதுக்கப்புறம் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டை இல்லைனாலும் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்ப சிரமம். அதனால தான் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலை மெயினாக அந்த புட்டை கொடுத்துருந்தோம். இந்த புட்டு என்ன கொடுத்துருந்தோம்னா, அந்த 300 புட்டு வந்து 106 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் கால் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். நம்ம 2 சைடுமே கொடுக்குறோம். 2 சைடுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் எடுக்கிறதுனால எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 106க்கு மேலே ஒரு தடவை வந்துட்டு 119. இதுவும் அதேமாதிரி ஒரு 10லேருந்து 13 பாயிண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப வந்து நம்ம வாங்கினதில் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கொடுத்துருந்தோன்னா 96 கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப அது பார்த்திங்கன்னா 106 ரூபாய்க்கு மேலேயே வந்து 11:45க்கு, அதாவது அந்த புட்டு வந்து கால் வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணும்போது இந்த புட்டு வந்து நம்ம சொன்ன பையிங் ஆர்டர் லெவலுக்கு வந்திருக்கு. அதாவது 106ல் வந்து இந்த புட்டை வந்து நல்லா கவனித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுங்கன்னு சொன்னோம். அதேமாதிரி அந்த புட்டு வந்து 106 ரூபாய்க்கு மேலே பை பண்ணியிருந்தால் ஒரு வேளை உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஏன்னா அது போன ஹை பார்த்திங்கன்னா 156. டார்கெட் உங்களுக்கு வந்து புட்டு எடுத்திருந்தால் உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட் கிடச்சிருக்கும்.
ஆனால் நீங்கள் மார்க்கெட் கொஞ்சம் கால் சைடு போகிற மாதிரி, அப்புறம் திரும்ப புட் சைடும் வந்துட்டு அதுக்கப்புறம் புட் சைடு ஒரு பக்கமாகவே போயிருக்கு. கால் சைடு நீங்கள் வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியாது. எடுத்திருந்தாலும் உங்களால் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட்டை ஹிட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் புட்டை வந்து அடுத்த செகண்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா, ஒரு 11:45க்கு மேலே ட்ரை பண்ணியிருந்தா, உங்களால் ஒரு 50 பாயிண்ட்டு 50 பாயிண்ட்டில் 40 பாயிண்ட்டு டார்கெட் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. இதுபோல் நாங்கள் வந்து 2 சைடும் கொடுக்குறோம். ஒருவேளை கால் வந்து போகாதப்போ புட்டு எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அந்த லாஸை கவர் பண்ணலான்றத வந்து நாங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இது என்ன ஆகிருக்குன்னா, இந்த புட்டு வந்து 106 கீழே போயிருக்கு. 106 கீழே போயிட்டு அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22 பாயிண்ட்டு 18 பாயிண்ட்டு கிட்ட வந்துருக்குங்க. 15, 16 பாயிண்ட்டு கிட்ட வந்துட்டு திரும்ப அதை வந்து நம்ம சொன்ன 106ன்ற லெவலை தாண்டி அதை ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ்க்கான, அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 96. இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப ஹிட் பண்ணல. ஒருவேளை இங்கே 108 அந்த மாதிரி வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட் கிடச்சிடும். எப்படி காலில் ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிதோ அதுபோல் புட்லேயும் கிடச்சிருக்குங்க. இது வந்து சில நேரம் மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸாக போகும்போது நம்ம கொஞ்சம் லாஸ் பார்த்துட்டு தான் ப்ராஃபிட் எடுக்க முடியுன்றத, ஏன்னா மார்க்கெட் ரொம்ப மூமெண்ட் கம்மி தான் இன்றைக்கி. அது கேப் அப் ஆனாலும் திரும்ப ஒரு லோவை வந்து கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதுபோல் ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் தெரிஞ்சுக்கன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நான் வந்து வாட்ஸ்அப்பு லிங்க் குரூப்பு, அதாவது நம்ம குரூப் ஒன்று இருக்குது வாட்ஸ்அப்பில், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மற்ற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.